தனியார் பள்ளிகள்ல 25% ஏழை எளிய மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா? இந்த ஒதுக்கீட்டுக்குள்ள மாணவர்கள் சேர்க்கையை விரைவில் நடக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு வந்தது. இதுல தமிழக அரசு ஒரு முக்கியமான வாதத்தை முன்வைத்திருக்கிறது. அதாவது கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் இருக்கு இல்லையா? இதுல 60% தொகையை மத்திய அரசும் 40% தொகையை மாநில அரசும் வழங்க வேண்டும். ஆனா பாருங்க, இந்த பாஜக அரசு என்ன திருட்டுத்தனம் பண்ணிருக்குன்னு 2021ஆம் ஆண்டு கல்வி ஆண்டு முதல் 2023ஆம் கல்வி ஆண்டு வரை எந்த நிதியும் ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படவில்லை. முழுக்க முழுக்க இதற்கான நிதியை மாநில அரசே செலவழித்திருக்கிறது. இப்படி தொடர்ந்து மாநில அரசு மீது ஒரு பக்கம் நிதி சுமையை ஏத்த வேண்டியது, அதுக்கப்புறம் நியாயமா ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் நமக்கு வர வேண்டிய 2152 கோடியை கொடுக்காம இன்னொரு பக்கம் நம்மள வஞ்சிக்கிறது. இவ்வளவையும் செஞ்சுட்டு இங்க கல்வித்தரம் சரியில்லை அப்படின்னு ஆளுநர் போன்ற அல்லக்கைகள் மூலமாக அறிக்கை விடுவது, இதைத்தான் தொடர்ந்து ஒன்றிய அரசு செஞ்சிட்டு இருக்கு. இதனால பாதிக்கப்பட போறது யாரு? உங்க வீட்டு பிள்ளையும் எங்க வீட்டு பிள்ளையும் தான். நம்ம அடுத்த தலைமுறை, நம்ம எதிர்காலம் தான் பாதிக்கப்படுது.